சீன அரசு பள்ளிக்கூடம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த கணித ஆசிரியர் ஒருவர் இரண்டாவது முறையாக சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். என்னுடைய பெயர் ஐசக் தேவகுமார். நான் தமிழகத்தின் ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிருஷ்ணம்பாளையத்தை சார்ந்தவன். நான் கடந்த 3.5 ஆண்டுகளாக சீனாவின் சிஸ்வான் மாகாணம் செண்டு நகரில் அமைந்திருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்றில் முதுகலை கணித ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இவர்தான் சீன அரசிடம் இருந்து சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான விருதை இரண்டாவது முறையாக பெற்று சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த கணித ஆசிரியர் ஐசக் தேவகுமார். ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணாம்பாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் ஐசக் சரோஜா தம்பதிகளின் மகன் தேவகுமார். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் சீனாவில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் முதுநிலை கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். To find this answer, I'm going to apply Vedic math. Okay? See there, I'm going to say the answer in a fraction of seconds. So the answer for this fraction would be 0.153846153846. This is the answer. Okay? Very good. Thank you. முதலில் 2016ஆம் ஆண்டு சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான விருதை பெற்ற ஆசிரியர் தேவகுமார் தற்போது சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான விருதை இரண்டாவது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளார். மாணவர்களுக்கு எளிய முறையில் விரைவாக கணக்கு பாடத்தை கற்பிக்கும் முறையை அறிமுகப்படுத்தி வெற்றி கண்டதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் சிந்தனை திறனையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் விதத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாடங்களை சிறப்பாக மாணவர்களுக்கு கற்பித்தமைக்காகவும் வேத கணித முறையை பயன்படுத்தி கணக்குகளுக்கு மிக எளிமையாகவும் மிகவும் விரைவாகவும் தீர்வு காணும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு சிறப்பாக கற்பித்தமைக்காகவும் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. தனக்கு இந்த அசாத்திய திறமை மிக்க கல்வியை வழங்கிய இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ள தேவகுமார், இந்திய மாணவர்களுக்கும் இந்த வேத கணித முறையில் கணக்கு பாடம் நடத்தினால் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வழி பிறக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார். Very good. 4 times 5 would be 20 and 20, 25. Can you tell me the answer for 65 square? So 6 times 7 would be 42. So there will be 42, 25. So you can solve any kind of problems by using Vedic math. இது ஒரு தனி மனிதனின் சாதனையாக இருந்தாலும் அன்னை பாரதத்திற்கு சர்வதேச அளவில் பெருமை சேர்த்து வரும் இந்த சாதனை தமிழரை பாராட்டுவோம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.